தனுசு ராசிக்காரர்களே, 2026 ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகிறதா? எதிர்பாராத பணவரவு கிடைக்குமா? வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுமா? அல்லது சில முக்கிய முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுமா? இந்த ஆடி மாதத்தில் குருவின் அருள், சனியின் ஒழுக்கம் மற்றும் ராகு, கேதுவின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ், ஜெய் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது தனுசு ராசிக்காரர்களின் 2026 ஆடி மாத முழு ராசி பலன்கள். அதாவது ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றம், வளர்ச்சி, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த காலமாக அமையும். இந்த மாதத்தில் குருவின் அருள், சனியின் ஒழுக்கம் மற்றும் ராகு, கேதுவின் தாக்கம் வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய அனுபவங்களை தரும். சில விஷயங்களில் பொறுமை தேவைப்பட்டாலும் நீண்டகால முன்னேற்றத்திற்கு வலுவான அடித்தளம் அமையும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவுகளும், குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஆலோசனைகளும் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும், சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை சற்று தாமதமாக கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி, காப்பீடு, வங்கி, வரித்துறை, மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம். என்றாலும் அலுவலக அரசியலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சக ஊழியர்களின் ஆதரவு கிடைத்தாலும் பொறுப்புகள் அதிகரிப்பதால் பணிச்சுமையும் சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிக்கான நல்ல காலம். என்றாலும் புதிய முதலீட்டில் கவனம் அவசியம். குரு 8ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத வரவு கிடைக்கலாம். அதே நேரத்தில் திடீர் செலவுகளும் இருக்கலாம். ஆகஸ்ட் தொடக்கத்தில் புதனின் சாதகமான சஞ்சாரத்தால் புதிய வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். என்றாலும் வீடு, நிலம், வாகனம் தொடர்பான முடிவுகளை நிதானமாக எடுக்க வேண்டும். சனி 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே அல்லது உறவினர்களுடன் சிறிய அளவில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். குடும்ப அமைதியை காக்க வார்த்தைகளில் நிதானமும், ஒருவரை ஒருவர் அனுசரித்துச் செல்வதும் மிகவும் அவசியம். என்றாலும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர வாய்ப்பு உள்ளது. முயற்சி செய்யுங்கள். பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் தரும். புதிய நகை, ஆடை அல்லது சொத்து வாங்கும் போது கவனம் அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். சிறிய அளவில் செரிமானம் தொடர்பான பிரச்சினைகள் அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். ஆகஸ்ட் 11, 12 இந்த 2 நாட்களில் வாக்குவாதங்கள் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை மாற்றம், வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக அமையலாம். சரி, இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்து மகர ராசி ஆடி மாத பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ், வியாசா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இங்கு கூறப்பட்ட பலன்கள் பொதுவானவை. தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். நன்றி.